ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல்லேருந்து அடுத்தடுத்த விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ப்ரொமோ பார்த்துட்டு ஹாப்பியாக இங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு வரங்குள்ளேயும் வெண்ணிலாவும் காவேரியும் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க, ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. பின்னாடி பேக்ரவுண்ட் சாங்கெல்லாம் போட்டு செம்மையாக வந்து விஜய் வீட்டில் வெண்ணிலா இருக்காங்க அப்படிங்கிறது, காவேரி இருக்காங்க, வெண்ணிலா இருக்காங்க, மீண்டும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெண்ணிலா வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். வீட்டில் வச்சே பார்த்துக்கலாம், ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டார் விஜய் அப்படிங்கிறது. ஆனால் செம்ம சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம வந்து இன்னைக்கு காவேரியை பற்றி விஜய் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா ப்ரொமோ வந்துருச்சு, அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் காவேரிக்கும் விஜய்க்கும் பாசிட்டிவான விஷயங்கள் போகுது. முன்னாடி கூட அந்த வைசாலி சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வெண்ணிலாவை வந்து பாசிட்டிவாக பாருங்கள், அவங்களோட இது பாசிட்டிவாக தான் காட்டுவாங்க, நெகட்டிவாக இருக்காது அப்படின்னு சொல்லி, வெண்ணிலா உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி கூட அவங்க ஒரு லைவில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. அது மாதிரி தான் இப்போ விஜயும் காவேரியும் பிரியாமல் இருந்தால் போதும், வெண்ணிலா வந்தா என்ன யார் வந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ காவேரியும் விஜயும் பிரியறதுக்கு சான்ஸே கிடையாது. காவேரி வந்து விஜய் விட்டுட்டு போகவே மாட்டாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிய வருது. சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது அது பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி எல்லாமே இருங்க, நல்லபடியாக இருங்க. ஆனால் விஜய் காவேரியை மட்டும் இப்போ எப்போயும் பிரிச்சிடாதீங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட சைடு சொல்ல வேண்டியது. விகா ஃபேன்ஸோட சைட்லேருந்து அப்படியே அப்பப்போ நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து விஜய் அடுத்தடுத்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணலாம். அடுத்த ப்ரோமோவுக்கு வெயிட்டிங் அப்படி தான்.